லஞ்சம் வாங்க பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் நமது மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் கௌரவம் ஒரு கூட்டத்தை போடுங்க நம்ம தலைவரோட மீட்டிங்னால தான் முடியும். இதுக்கே ஒரு சின்ன வீடியோவா தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம இப்ப பாத்துருவோம். இன்னும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து வருகின்றது. எனவே காளிங்கராயன் வாய்க்காலை ஒரு சாதாரண கால்வாயாக மட்டும் பார்க்காமல் தமிழர்களின் நீர்ப்பாசன பாரம்பரியத்தின் அடையாளமாக பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றேன். 100 நாள் இதை விளக்க கொள்ள முடியாது, ஒரு மீட்டிங்ல விளக்க முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி உண்டு, 100 செய்திகள் உண்டு நம்முடைய ஆட்சியில. இதுவரைக்கும் சரித்திரத்துல 5 லட்சத்தை 25 லட்சமா திட்டத்தை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணாரு விஜய் அவர்கள். அதுக்கு முன்னாடியே நம்முடைய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயை அந்த இதுக்கு வந்து கொடுத்தாரு. சுதந்திர தின விழா நடந்துச்சு, அது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஏற்கனவே இது ப்ரொவிஷன் இருந்தாலும் அதை கிளைம் பண்றது இல்லை, ஏன்னா யாரையாவது செலவு பண்ண சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப அதை செலவு பண்றது மூலமா இன்னொரு பக்கம் போய் பணம் வாங்கிட கூடாது அப்படிங்கிற ஒரே அடிப்படையில 20 லட்சம் ரூபாய் ஃபண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட், இன்னும் 10 கணக்கு கொடுத்து நீ வாங்கிக்க, இதுதான் உத்தரவு. இப்படி மறைமுகமா லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதனுடைய தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கை தான் எம்எல்ஏக்களுக்கு கார். எல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அத்தனை வாக்குறுதி நிறைவேற்றப்படும். இந்த 100 நாள் ஆட்சியே அதுக்கு வந்து சாட்சி. சரிங்களா? இப்போ ஒன்னொன்னா நான் சில முக்கியமான திட்டத்தை மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 200 யூனிட் மின்சாரம் இலவசம், இது முதல் திட்டம், முதல்ல கையெழுத்து போட்டது வருது. அடுத்தது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதை ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறவரு இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய நடவடிக்கை தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேங்க. இது இல்லாம மிகப்பெரிய அளவுல லஞ்ச லாவண்யத்தை முற்றிலுமாக இல்லாத அளவுக்கு வந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து அவர் கையில் இருக்கு. சிங்கத்தோட கருத்துனா கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மொடக்குறிச்சி சட்டமன்றத்தின் உறுப்பினர் அண்ணன் லைன் இன்ஜினியர் சண்முகன் அவர்களோட கருத்துணையும் இங்கே ரொம்ப சத்தமாகவே இருந்தது. படிக்கப்பட்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.